வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனின் பேரன். அவன் பக்தியிலும் தானத்திலும் சிறந்தவன். ஆனால் தேவர்களை வென்று மூவுலகையும் தன் ஆட்சிக்குள் கொண்டு வந்தான். இதனால் தேவர்கள் துயருற்றனர். அவர்களை காப்பாற்ற விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பிறந்தார். சிறிய குள்ள உருவமுடையவர் என்பதால் அவர் வாமனன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு நாள் மகாபலி யாகம் செய்து கொண்டிருந்த பொழுது வாமனன் யாசகம் கேட்டு வந்தார். மகாபலி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வாமனன், எனது 3 அடிக்கு சமமான நிலம் வேண்டும் என்றார். அதை மகாபலி உடனே ஒப்புக்கொண்டார். ஆனால் உடனே வாமனன் தனது சிறிய உருவத்தை விட்டு பெரும் திருவுருவமாக வளர்ந்தார். ஒரு அடியில் பூலோகத்தையும் 2வது அடியில் வானுலகத்தையும் அளந்தார். பிறகு மகாபலியிடம் 2 அடியை அளந்து விட்டேன், 3வது அடியை எங்கே அளப்பது என்று கேட்டார். பரந்தாமனே, வைகுண்ட வாசகனே, எனக்குள்ளே இருந்த ஆணவம் அடங்கிவிட்டது. உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற 3வது அடியை என் தலை மீது வைத்து நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்று மண்டியிட்டு வணங்கி நின்றான் மகாபலி. வாமனன் அவன் தலை மீது தனது காலை வைத்து மகாபலி பூமிக்கு கீழே உள்ள 6 லோகத்தையும் தாண்டி 7வது உலகமான பாதாள லோகத்துக்கு சென்றான். அங்கே 7 லோகத்தையும் சிறந்த முறையில் ஆட்சி செய்வாய் என்று ஆசை கூறினார். மகாபலி வாமனரிடம் எனது நாட்டு மக்களை காண வருடத்திற்கு ஒரு முறை நான் பூலோகத்திற்கு வர அனுமதி தரும்படி கேட்டார். அதன்படி திருவோணம் அன்று ஒவ்வொரு ஆண்டும் திருவோண பண்டிகைக்கு மகாபலி வருவதாக எண்ணி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.